हेलो एवरीवन, वेलकम बैक। இந்த வீடியோல நம்ம பால் மகாபாரத் கதாவோட 9th சாப்டர் பார்க்க போறோம்। द्रोणाचार्य। आचार्य द्रोण महर्षि भरद्वाज के पुत्र थे। पांचाल नरेश का पुत्र द्रुपद भी द्रोण के साथ ही भरद्वाज आश्रम में शिक्षा पा रहा था। सो आचार्य द्रोण என்றவர் வந்து பரத்வாஜ் என்ற ரிஷியோட பையன் அண்ட் பாஞ்சால் ராஜாவோட பையன் द्रुपद வந்து द्रोण கூட भरद्वाज आश्रमத்தில் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தாங்க। दोनों में गहरी मित्रता थी, ரெண்டு பேருமே ரொம்ப थिक फ्रेंड्स। कभी कभी राजकुमार द्रुपद उत्साह में आकर द्रोण से यह तक कह देता था कि पांचाल देश का राजा बन जाने पर मैं आधा राज्य तुम्हें दे दूंगा। ஸோ சம்டைம்ஸ் இந்த ராஜ்குமார் द्रुपद வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து ராஜா ஆன பிறகு என்னோட பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு द्रोण கிட்ட சொல்லுவார்। शिक्षा समाप्त होने पर द्रोणाचार्य ने कृपाचार्य की बहन से ब्याह कर लिया। ஸோ படிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு द्रोणाचार्य வந்து कृपाचार्योட தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு। उससे उनके एक पुत्र हुआ जिसका नाम उन्होंने अश्वत्थामा रखा। ஸோ கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு வந்து ஒரு பையன் பிறந்தான், அவங்க பேர் வந்து अश्वत्थामा அப்படின்னு வச்சாங்க। द्रोण अपनी पत्नी और पुत्र को बड़ा प्रेम करते थे। ஸோ द्रोण வந்து தன்னுடைய மனைவியும் அண்ட் அவனோட பையனையும் வந்து ரொம்ப நேசிச்சாரு। द्रोण बड़े गरीब थे, वह चाहते थे कि धन प्राप्त किया जाए और अपनी पत्नी व पुत्र के साथ सुख से रहा जाए। ஸோ द्रोण வந்து ரொம்ப ஏழைப்பட்டவர் அண்ட் அவருக்கும் என்ன ஆசைன்னா காசு பணம் வந்து மனைவியும் பையனையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு। उन्हें खबर लगी कि परशुराम अपनी संपत्ति गरीब ब्राह्मणों को बांट रहे हैं, तो भागे भागे उनके पास गए, लेकिन उनके पहुंचने तक परशुराम अपनी सारी संपत्ति वितरित कर चुके थे और वन गमन की तैयारी कर रहे थे। द्रोणக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, பரசுராம் என்றவர் வந்து தன்னுடைய சொத்து வந்து ஏழைப்பட்ட பிராமணருக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டு இருந்தாரு, பங்கிட்டு இருந்தாரு। இதை தெரிஞ்ச உடனே துரோணும் வந்து பரசுராம் கிட்ட ஓடி வந்தார்। பட் அவர் வரத்துக்குள்ள பரசுராம் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து ஃபுல்லாகவே பங்கிட்டுட்டாரு அண்ட் அவர் வந்து இப்போ காட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார்। द्रोण को देखकर वह बोले, ब्राह्मण श्रेष्ठ आपका स्वागत है। பரசுராம் வந்து துரோணை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க வாங்க, நான் உங்களை வெல்கம் பண்றேன்। पर मेरे पास जो कुछ था वह मैं बांट चुका हूँ। बट என்கிட்ட என்ன இருந்ததோ அதை எல்லாமே பிரிச்சு கொடுத்துட்டேன், எல்லாமே பங்கிட்டு கொடுத்துட்டேன்। अब यह मेरा शरीर और धनुर्विद्या ही है, बताइए मैं आपके लिए क्या करूँ। இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து வெறும் என்னோட உடம்பும் அண்ட் தனுர்வித்யான்றது ஆர்ச்சரி। ஸோ ஆர்ச்சரியோட நாலேஜ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, உங்களுக்காக நான் என்ன பண்ண முடியும்। तब द्रोण ने उनसे सारे अस्त्रों के प्रयोग तथा रहस्य सिखाने की प्रार्थना की। ஸோ அப்போதான் வந்து द्रोण परशुराम கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதோட என்ன சீக்ரெட்ஸ் அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு रिक्वेस्ट பண்ணாரு। परशुराम ने यह प्रार्थना स्वीकार कर ली और द्रोण को धनुर्विद्या की पूरी शिक्षा दे दी। ஸோ பரசுராமும் வந்து द्रोणோட ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாரு அண்ட் அவருக்கு வந்து धनुर्विद्याவோட எல்லா நாலேஜும் வந்து கற்றுக் கொடுத்தாரு। कुछ समय बाद राजकुमार द्रुपद के पिता का देहावसन हो गया और द्रुपद राजगद्दी पर बैठा। ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ராஜ்குமார் द्रुपदோட அப்பாவும் இறந்துட்டாரு அண்ட் அவரு ராஜாவாயிட்டாரு। द्रोणाचार्य को जब द्रुपद के पांचाल देश की राजगद्दी पर बैठने की खबर लगी तो यह सुनकर वे बड़े प्रसन्न हुए और राजा द्रुपद से मिलने पांचाल देश को चल पड़े। ஸோ द्रोणाचार्यக்கு வந்து द्रुपद ராஜா ஆயிட்டாரு, பாஞ்சால் தேஷோட ராஜா ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரு ரொம்ப ஹாப்பி ஆனாரு அண்ட் அவர் ராஜா द्रुपद மீட் பண்றதுக்காக पांचाल देश के போயிட்டாரு। उन्हें गुरु के आश्रम में द्रुपद की लड़कपन में की गई बातचीत याद थी। द्रोणக்கு வந்து ஆசிரமத்தில் இருக்கும்போது சின்ன வயசுல द्रुपद சொன்ன விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்தது। सोचा यदि आधा राज्य न भी देगा तो कम से कम कुछ धन तो जरूर ही देगा। அண்ட் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் பாதி ராஜ்யம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு பணம் ஆச்சும் கொடுப்பாரு। यह आशा लेकर द्रोणाचार्य राजा द्रुपद के पास पहुंचे और बोले। ஸோ இந்த ஆசையோடயே வந்து द्रोणाचार्य வந்து द्रुपद கிட்ட போனாரு அண்ட் சொல்றாரு, मित्र द्रुपद मुझे पहचानते हो ना, मैं तुम्हारा बालपन का मित्र द्रोण हूँ। ஸோ फ्रेंड द्रुपद, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னோட சின்ன வயசு फ्रेंड द्रोण। ऐश्वर्य के मत में मत हुए राजा द्रुपद को द्रोणाचार्य का आना बुरा लगा और द्रोण का अपने साथ मित्र का सा व्यवहार करना तो और भी अखरा। ஸோ காசு பண திமிர்ல இருக்கிற ராஜா द्रुपदக்கு வந்து द्रोणाचार्य அங்கே வந்தது சுத்தமாகவே பிடிக்கல அண்ட் द्रोण வந்து அவர் கூட ஆஸ் அ ஃப்ரெண்டாக பழகிறது, ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறது இன்னும் சுத்தமாகவே பிடிக்கல। वह द्रोण पर गुस्सा हो गया और बोला। ஸோ ராஜா द्रुपदக்கு வந்து द्रोण மேலே
கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிராமன் तुम्हारा यह व्यवहार सज्जनोचित नहीं है. ஸோ ஹே பிராமன், உன்னோட இந்த பிஹேவியர் வந்து பண்புள்ளது இல்லை, நீ ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்க மாட்டேன்ற, எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு அவரு. मुझे मित्र कहकर पुकारने का तुम्हें साहस कैसे हुआ? ஏன்னா நீ வந்து எப்படி ஃப்ரெண்ட் கூப்பிடனா, உனக்கு எப்படி தைரியம் வந்தது? सिंहासन पर बैठे हुए एक राजा के साथ एक दरिद्र प्रजाजन की मित्रता कभी हुई है? ஸோ சிங்காசனத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ராஜாக்கு ஒரு ஏழப்பட்ட ஒரு ஆள் கூட வந்து எப்பயாச்சும் फ्रेंडशिप पॉसिबला அப்படின்னு கேட்குறாங்க. तुम्हारी बुद्धि कितनी कच्ची है. लड़कपन में लाचारी के कारण हम दोनों को जो साथ रहना पड़ा, उसके आधार पर तुम द्रुपद से मित्रता का दावा करने लगे. उनके புத்தியே இல்லை, சின்ன வயசுல ஏதோ ஒரு காரணத்தால வேற வழியே இல்லாம வந்து நான் உன் கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அண்ட் அதை பேஸ் பண்ணி நீ வந்து என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்றியா? दरिद्र की धनी के साथ, मूर्ख की विद्वान के साथ और कायर की वीर के साथ मित्रता कहीं हो सकती है. ஸோ தரித்திரன்றதுன்னா புவர். ஸோ ஒரு ஏழைப்பட்டவனும் ஒரு பணக்காரனும் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு முட்டாளும் புத்திசாலியும் வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அண்ட் ஒரு கோழனும் ஒரு வீரமான ஒரு பர்சன் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாது. मित्रता बराबरी की हैसियत वालों में ही होती है. फ्रेंडशिप வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கூட தான் நடக்கும். जो किसी राजा का स्वामी ना हो वो राजा का मित्र कभी नहीं हो सकता. யார் ராஜாவா இல்லையோ அவன் என்னோட ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது அப்படின்னு द्रुपद வந்து கோவப்படுறாரு. द्रुपद की इन कठोर गर्वोक्तियों को सुनकर द्रोणाचार्य बड़े लज्जित हुए और उन्हें क्रोध भी बहुत आया. ஸோ द्रुपद சொன்ன இந்த ஹார்ஷான வேர்ட்ஸ் கேட்டோடனே द्रोणाचार्य பயங்கரம் அசிங்கப்பட்டாரு அண்ட் அவருக்கு கோவமும் வந்தது. उन्होंने निश्चय किया कि मैं इस अभिमानी राजा को सबक सिखाऊंगा और बचपन में जो मित्रता की बात हुई थी उसे पूरा करके चैन लूँगा. एंड அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, எனக்கு திமிரு பிடிச்ச ராஜாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து பாடம் சொல்லி தருவேன் அண்ட் சின்ன வயசில் நடந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி காமிப்பேன். அதாவது சொன்ன மாதிரி அவர் அந்த 50% ராஜ்யத்தை வந்து எப்படியாச்சும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு அவர் डिसाइड பண்ணாரு. वह हस्तिनापुर पहुँचे और वहाँ अपनी पत्नी के भाई कृपाचार्य के यहाँ गुप्त रूप से रहने लगे. ஸோ குப்த ரூப்னா சீக்ரெட்லி யாருக்கும் தெரியாம. ஸோ அவரும் வந்து ஹஸ்தினாபூர் போனாரு அண்ட் அவரோட வைஃபோட தம்பி கிருப்பாச்சாரிய கூட ஹஸ்தினாபூர்லயே வந்து அங்க सीक्रेटा யாருக்கும் தெரியாம அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. एक रोज हस्तिनापुर के राजकुमार नगर से बाहर कहीं गेंद खेल रहे थे कि इतने में उनकी गेंद एक कुएं में जा गिरी. ஸோ ஒரு நாள் ஹஸ்தினாபூரோட ராஜ்குமார் அந்த நகரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து போய் பால் விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களோட பால் வந்து அங்க இருக்கிற ஒரு கிணத்துல போய் விழுந்துருச்சு. युधिष्ठिर उसको निकालने का प्रयत्न करने लगा तो उसकी अंगूठी भी कुएं में गिर पड़ी. ஸோ युधिष्ठिर வந்து அந்த பாலை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவனோட மோந்திரமும் வந்து அந்த கிணத்துல போய் விழுந்துருச்சு. सभी राजकुमार कुएं के चारों ओर झांक झांक कर देखने लगे पर उसे निकालने का उपाय उनको नहीं सूझता था. ஸோ எல்லா ராஜ்குமார்கள் வந்து அந்த கிணத்தையே சுற்றி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் யாருமே அது எப்படி எடுக்கணுன்ற ஐடியா யாருக்குமே வரல. एक कृष्ण वर्ग का ब्राह्मण मुस्कुराता हुआ यह सब चुपचाप देख रहा था. ராஜ்குமாரோं को उसका पता नहीं था. ஸோ ஒரு பிராமன் வந்து சிரிச்சுட்டே வந்து அங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் அண்ட் ராஜ்குமார்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. राजकुमार को अचरज में डालता हुआ वह बोला, राजकुमारों बोलो मैं गेंद निकाल दूं तो तुम मुझे क्या दोगे? ராஜ்குமார்கள் எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே ராஜ்குமார், நான் இந்த பாலை எடுத்துட்டேன்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? ब्राह्मण श्रेष्ठ, आप गेंद निकाल देंगे तो कृपाचार्य के घर आपकी बढ़िया दावत करेंगे. युधिष्ठिर ने हंसते हुए कहा. ஸோ யுதிஷ்டர் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருபாச்சாரிய வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு. तब द्रोणाचार्य ने पास में पड़ी हुई सींग उठा ली और उसे पानी में फेंका. அப்போ வந்து द्रोणाचार्य வந்து பக்கத்துலேயே ஒரு குச்சி எடுத்து தண்ணியில் போட்டார். அந்த குச்சி எப்படின்னா மெலிசா தென்னங்குச்சி மாதிரி இருந்தது. सींग गेंद को ऐसे जाकर लगी जैसे तीर और फिर इस तरह लगातार कई सीके वे कुएं में डालते गए. ஸோ அந்த குச்சி வந்து அந்த பால் மேலே கரெக்டாக போய் பட்டுருச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து அவரும் வந்து குச்சி எடுத்து
கிணத்துல போட்டுட்டே இருந்தாரு. सीके एक दूसरे के सिरे से चिपकती गई. ஸோ அது போடும்போது என்ன ஆச்சுன்னா எல்லா குச்சியும் வந்து ஒன்னுத்துக்கு பின்னாடி ஒன்று வந்து ஒட்டிக்கிச்சு. அதாவது ரெண்டாவது குச்சி போடும்போது கரெக்டா போய் வந்து அந்த ஃபர்ஸ்ட் குச்சியோட எண்ட்ல போய் ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி குச்சிங்கெல்லாம் ஜாயின் ஆகி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. जब आखिरी सीख का सिरा कुएं से बाहर तक पहुंच गया तो द्रोणाचार्य ने उसे पकड़कर खींच लिया और गेंद निकल आई. அந்த கடைசி குச்சி வந்து கிணத்துல இருந்து வெளியே வந்த பிறகு द्रोणाचार्य வந்து அதை புடிச்சு இழுக்கும் போது அந்த பாலும் கூட சேர்ந்து வெளியே வந்துருச்சு. सब राजकुमार आश्चर्य से यह करतब देख रहे थे. ஸோ எல்லா ராஜ்குமாருமே வந்து இது ரொம்ப ஆச்சரியமா இதை பார்த்துட்டு இருந்தாங்க. उन्होंने ब्राह्मण से विनती की कि युधिष्ठिर की अंगूठी भी निकाल दीजिए. அவங்க எல்லாருமே அந்த பிராமன் கிட்ட யுதிஷ்டரோட மோந்திரம் எடுத்து கொடுக்க சொல்லி रिक्वेस्ट பண்றாங்க. द्रोण ने तुरंत धनुष चढ़ाया और कुएं में तीर मारा. पल भर में बाण अंगूठी को अपनी नोक में लिए हुए ऊपर आ गया. So द्रोण immediately தன்னுடைய வில் எடுக்கிறாரு and கிணத்துக்குள்ள அம்பை விடுறாரு. And within a few seconds அந்த அம்பு வந்து மோந்திரத்தை எடுத்து கணத்துக்கு வெளியே வந்துருச்சு. द्रोणाचार्य ने अंगूठी युधिष्ठिर को दे दी. So द्रोणाचार्य வந்து அந்த மோந்திரத்தை யுதிஷ்டருக்கு கொடுத்துட்டாரு. ये चमत्कार देखकर राजकुमारों को और भी ज्यादा अचरत हुआ. So இந்த மேஜிக்கை பார்த்தோன்னே ராஜ்குமார்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. उन्होंने द्रोण के आगे आदरपूर्वक सिर नवाया और हाथ जोड़कर पूछा. அவங்க எல்லாருமே द्रोण வணங்கினாங்க and கையை கும்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, महाराज हमारा प्रणाम स्वीकार कीजिए और हमें अपना परिचय दीजिए कि आप कौन हैं. ஸோ ஹே மகாராஜ், நீங்கள் எங்களோட வணக்கத்தை அக்செப்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, நீங்கள் யாருன்னு. हम आपकी क्या सेवा कर सकते हैं, हमें आज्ञा दीजिए. உங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி சேவை பண்ணுறதுன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. द्रोण ने कहा, राजकुमारों यह सारी घटना सुनकर भीष्म पितामह से ही मेरा परिचय प्राप्त कर लेना. ஸோ ஹே ராஜ்குமார், இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பீஷ்ம பிதாமह கிட்ட சொன்னீங்கன்னா அவரே வந்து என்னோட इंट्रोडक्शन உங்களுக்கு கொடுப்பாரு. राजकुमारों ने जाकर भीष्म पितामह को सारी बात सुनाई तो भीष्म ताड़ गए कि हो न हो वे सुप्रसिद्ध आचार्य द्रोण ही होंगे. ஸோ ராஜ்குமார்கள் கூட அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பீஷ்ம பிதாமா கிட்ட சொன்னாங்க. அப்போ பீஷ்ம பிதாமா வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு அண்ட் அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, கண்டிப்பாக இது வந்து ஆச்சாரிய द्रोणा தான் இருக்கணும் அப்படின்னு. यह सोचकर उन्होंने निश्चय कर लिया कि अब वे राजकुमारों की अस्त्र शिक्षा द्रोणाचार्य के ही हाथों पूरी कराई जाए. இதை யோசிச்சுட்டு அவர் என்ன டிசைட் பண்ணாருன்னா, இப்போ வந்து கண்டிப்பாக ராஜ்குமார்களோட வெப்பன் ட்ரைனிங் வந்து द्रोणाचार्य अंडर தான் நடக்கணும் அப்படின்னு. बड़े सम्मान से उन्होंने द्रोण का स्वागत किया और राजकुमारों को आदेश दिया कि वे गुरु द्रोण से ही धनुर्विद्या सीखा करें. विथ फुल रिस्पेक्ट வந்து பீஷ்ம பிதாம வந்து द्रोण வெல்கம் பண்ணாரு அண்ட் ராஜ்குமார்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி குரு द्रोण கிட்ட தான் நீங்கள் வந்து ஆர்ச்சரி கற்றுக்கணும். कुछ समय बाद जब राजकुमारों की शिक्षा पूरी हुई तो द्रोणाचार्य ने उनसे गुरु दक्षिणा के रूप में पांचाल राज द्रुपद को कैद कर लाने के लिए कहा. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ராஜ்குமாரோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச உடனே द्रोणाचार्य வந்து குரு தட்சிணாக்கு பதிலாக அவர் என்ன கேட்டாருன்னா, பாஞ்சால் ராஜ் द्रुपதை புடிச்சின்னு வந்து கைதியா அவங்க கிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்க சொன்னாரு. उनकी आज्ञा अनुसार पहले दुर्योधन और कर्ण ने द्रुपद के राज्य पर धावा बोल दिया, पर पराक्रमी द्रुपद के आगे वे न ठहर सके. ஸோ அவர் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து துரியோதன் அண்ட் கர்ண் ரெண்டு பேருமே द्रुपद ராஜ்யத்தில் போய் அவங்க அட்டாக் பண்ணாங்க. பட் द्रुपद வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராஜா, அதனால வந்து அவன் द्रुपதை வந்து இவங்கனால எதுவுமே பண்ண முடியல. ஹார்கர் வாபஸ் ஆகயே, அவங்க தோத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. தப் द्रोण ने अर्जुन को भेजा. அப்ப வந்து द्रोण வந்து अर्जुन அனுப்பிச்சாரு. अर्जुन ने पांचाल राज की सेना को तहस नहस कर दिया और राजा द्रुपद को उनके मंत्री सहित कैद करके आचार्य के सामने ला खड़ा किया. அப்போ வந்து அர்ஜுன் வந்து பாஞ்சால் ராஜ் ஓட சேனையை வந்து தோக்கடிச்சிட்டு ராஜா द्रुपदिயும் அண்ட் அவரோட மந்திரியும் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து கைதியாக கூட்டிட்டு வந்து आचार्य द्रोणाचार्य मुनाड़ी निक वचारे. द्रोणाचार्य ने मुस्कुराते हुए द्रुपद से कहा, हे वीर डरो मत, किसी प्रकार की विपत्ति की आशंका ना करो. ஸோ द्रोणाचार्य வந்து ஸ்மைல் பண்ணிட்டு द्रुपद கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஏ வீர் நீ பயப்படாத,
என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு. லடக்பன் மே தும்ஹாரி ஹமாரி மித்திரதா थी. ஸோ சின்ன வயசில் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. சாத் சாத் खेले कूदे उठे बैठे, ஒன்றா விளையாடணும், ஒன்றா உட்காந்தோம், ஒன்றா எல்லாமே பண்ணோம். बाद में जब तुम राजा बन गए तो ऐश्वर्य के मध्य में आकर तुम मुझे भूल गए और मेरा अपमान किया. அண்ட் அதுக்கப்புறம் நீ ராஜா ஆன பிறகு நீ காசு பணம் திமிரில் வந்து என்னை வந்து நீ மறந்துட்ட அண்ட் என்னை இன்சல்ட் பண்ணிட்ட. நீ तुमने कहा था कि राजा ही राजा के साथ मित्रता कर सकता है, इसी कारण मुझे युद्ध करके तुम्हारा राज्य छीनना पड़ा. ஸோ நீ சொன்ன மாதிரி ராஜா தான் ராஜா கூட ஃப்ரெண்டாக ஆக முடியும், அதனால தான் நான் யுத்தம் பண்ணி உன்னோட ராஜ்யத்தை உன்கிட்ட இருந்து பிடுங்கினேன். परंतु मैं तो तुम्हारे साथ मित्रता ही करना चाहता हूँ, इसलिए आधा राज्य तुम्हें वापस लौटा देता हूँ. ஆனால் நான் உன் கூட ஃப்ரெண்டாக தான் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால என்னுடைய பாதி ராஜ்யத்தை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். क्योंकि मेरा मित्र बनने के लिए भी तो तुम्हें राज्य चाहिए ना. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பாதி ராஜ்யம் வேணும் இல்லையா. மித்திரதா तो बराबरी की हैसियत वालों में ही हो सकती है. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க கூட தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ द्रोणाचार्य வந்து இங்கே द्रुपद வந்து சர்க்காஸ்டிக்காக இங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. द्रोणाचार्य ने इसे अपने अपमान का काफ़ी बदला समझा और उन्होंने द्रुपद को बड़े सम्मान के साथ विदा किया. द्रोणाचार्य வந்து அவர் பட்ட அவமானத்துக்கு பழி வாங்குறது போதும்னு நினச்சி द्रुपद வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி திருப்பி அமிச்சிட்டாரு. इस प्रकार राजा द्रुपद का गर्व चूर हो गया, लेकिन बदले में घृणा दूर नहीं होती. ஸோ இந்த மாதிரி ராஜா द्रुपदோட கர்வம், அவரோட ப்ரைட் வந்து சுத்தமாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த வெறுப்பு போகவே இல்லை. किसी के अभिमान को ठेस लगने पर जो पीड़ा होती है उसे सहन करना बड़ा कठिन होता है. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹர்ட் ஆச்சுன்னா அதில் வர வலியை வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. द्रोण से बदला लेने की भावना द्रुपद के जीवन का लक्ष्य बन गई. द्रोणை பழி வாங்கணுன்ற நினைப்பே வந்து द्रुपदோட வாழ்க்கையில லட்சியமாவே மாறிடுச்சு. उनसे कई कठोर व्रत और तप इस कामना से किए कि उसे एक ऐसा पुत्र हो जो द्रोण को मार सके. ஸோ இவரும் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டமான விரதம் அண்ட் தவம் பண்ணி அவர் என்ன ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு ஒரு பையன் பிறக்கணும் அண்ட் அந்த பையன் வந்து द्रोण சாவடிக்கணும். साथ ही एक ऐसी कन्या हो जो अर्जुन को ब्याही जा सके. அண்ட் கூடவே ஒரு பொண்ணு பிறக்கணும், அந்த பொண்ணுக்கு வந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். आखिर उसकी कामना पूरी हुई. उसके धृष्टद्युम्न नामक एक पुत्र और द्रौपदी नामक एक कन्या. ஸோ கடைசியாக அவரோட ஆசையும் நிறைவேறிச்சு. அவருக்கு வந்து திருஷ்டத்யும்ன் என்ற ஒரு பையனும் அண்ட் द्रौपदी என்ற ஒரு பொண்ணும் பிறந்துச்சு. आगे चलकर कुरुक्षेत्र की रणभूमि में अजेय द्रोणाचार्य इसी धृष्टद्युम्न के हाथों मारे गए थे. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குருக்ஷேத்திரோட ரணபூமியில் பார்த்தீங்கன்னா திருஷ்டத்யும்ன் கையில் தான் வந்து द्रोणाचार्य இறந்து போனார்.